ஹாய் ஹலோ டக்கிட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம ஃபெலிக்ஸ்க்கு தாண்டா அன்ஷாட் பார்க்க போகிறோம். அன்ஷாட் நேம் ஃபீட் மீ பொண்டாட்டி. எக்ஸட் வியர் பண்ணிக்கோங்கடா. பேக்ரவுண்டில் நாய்ஸஸ் கேட்டால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பாட்டு நம்ம வீடியோக்களை போயிடலாம். இந்த சேனலில் பிடிஎஸ்க்கும் வீடியோஸ்லாம் வரும்டா. உங்களுக்கும் ஃபெலிக்ஸ்க்கும் அரேஞ்ச் மேரேஜ் தான் இருக்கும். 1 இயரில் பேபி இருக்குது. நீங்கள் ரொம்ப சாஃப்டான டைப்புங்க. ஃபெலிக்ஸ் அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் ரகடான டைப் மாதிரி இருப்பான். இன்னும் அவங்க 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கிறதே இல்லை. அவன் பாட்டுக்கு வர்றது போகிறது இந்த மாதிரி தான். ஏன்னா லவ்வெல்லாம் அவங்க 2 பேருக்கு ஸ்டார்ட் ஆகலை. இதுக்கு மேலேயாவது சாருக்கு அவங்க மேலே லவ் வருமாங்கிறது தான் இந்த ஸ்டோரியே. கொஞ்சம் நாட்டியாக தான் இருக்கும். பேலன்ஸ் நம்ம வீடியோக்களை பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனே ஃபெலிக்ஸ் வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கான். நீங்கள் பேபியை தூங்க வச்சுட்டு அவனுக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ ஃபுட்டை சர்வ் பண்ணிவிட்டு எங்கே ஈவினிங் சீக்கிரமாக வந்துடுவீங்களா? எதுக்கு? அதை பாப்பாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டுட்டு போனோம். என்னாச்சு அவளுக்கு? அவளுக்கு ஒன்றும் இல்லை, சும்மா செக்கப் தான். இனி முடியாது, 1 வீக் கழிச்சு போகலாம். 1 வீக்கா? இவ எதையுமே சாப்பிட மாட்டேங்கிறா. ஃபுல் டைம் பால் மட்டும் குடிச்சிட்டு இருக்கா. இவர்கிட்ட நான் என்னன்னு சொல்கிறது? அப்படியே நீங்கள் யோசனை பண்ணிட்டு இருக்க ஃபெலிக்ஸ் உங்களை பார்த்து என்னாச்சு? அது அவள் எந்த ஃபுட்டும் சாப்பிட மாட்டேங்கிறா. வெறும் பால் மட்டும் குடிச்சிட்டு இருக்கா. அதான் ஹாஸ்பிட்டல் போய் கன்சல்ட் பண்ணிட்டு வரலான்ட்டு. அப்போதான் இன்னும் அவன் உங்கள் ஃபேஸை பார்க்குறான். உங்களுக்கு வர ஷை ஆகுதா? அப்படி கீழே குனிஞ்சிக்கிறீங்க. சரி, நான் ஈவினிங்காக வரேன், கிளம்பி நில்லுங்கன்ட்டு அவனை சாப்பிட்டுட்டு கிளம்பிடுறான். இப்போ தான் உங்களுக்கு பெருமூச்சே வருது. மேலே போய் பார்த்தீங்கன்னா பாப்பா அழுக ஆரம்பிச்சிட்டா. அப்பா, இப்போ தாண்டி அவர் அனுப்புன, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண விட மாட்டேங்கிற, உடனே அழுக ஆரம்பிச்சிட்ட. இப்போ நீங்கள் பாப்பாவை தூக்கிட்டு குளிக்கலாம் வச்சுட்டு அவளுக்கு ஃபுட் ஃபீட் பண்ணா அவள் கை உங்கள் கழுத்து கீழே தான் இருக்குது. வேணாம், இன்னைக்கு மம்மி எதுவும் தரமாட்டேன், இந்த சாப்பாடு தான் நீ சாப்பிட்ணும். இன்னும் தேம்பி அழுகுறா. முடியலடி என்னால், இதை சாப்பிடு, மம்மி உனக்கு நைட்டாக தரேன். ஆஹா, அவள் கேட்குற மாதிரி இல்லை, அங்கே கையை வச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிறா. சரிடி, கத்தாத, தரேன்ட்டு அப்படியே நீங்களும் கொடுக்க குடிக்கிறா. பல்லு வேற முளைச்சிருச்சு போல இருக்கு, கடிக்கிறா. கடிக்காமல் குடியேண்டி, ஏன்டி கடிச்சு வைக்கிற? அப்படியே நீங்களும் அவளை எவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. ஃபெலிக்ஸ் தான் கால் பண்ணுறான். ஒரு ஃபைலை வச்சுட்டு போயிருப்பான், அதை ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புறதுக்கு. நீங்களும் அட்டன் பண்ணி காதில் வைக்கிறீங்க. இவ வேறு கடிச்சிக்கிட்டே இருக்காளா? ஐயோ, என்னங்க நீங்கள் அட்டன் பண்ண கையில் இந்த மாதிரி பேசினதான் அவனுக்கு ஒன்றுமே புரியலை. என்னாச்சு? அது பாப்பாவுக்கு பால் கொடுத்துட்டு இருக்க, அதான். அதுக்கே ஒரு மாதிரி பேசுகிற? இவர்கிட்ட நான் இன்னும் சொல்கிறது ஒன்னதான். அவள் கடிக்கிறா, அதான் டென்ஷனில் அந்த மாதிரி பேசிட்ட. அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்ன கடிக்கிறானா? உங்களுக்கு ஷையாக? ஐயோ, இவர் வேற நோண்டி கேட்டு இருக்காரு. ஆமாம், கடிக்கிறா, பல்லு வந்துடுச்சுல்ல. சரி, எதுக்கு கால் பண்ணீங்க? அப்படியே அவனுக்கும் டக்குன்னு என்ன பேசுறதுன்னு தெரியலை. அது ஃபைல் அங்கே வச்சுட்டு வந்துட்டேன், அவளுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ண. சரின்ட்டு நீங்களும் கட் பண்ணிடுறீங்க. இவ குடிக்கிறா மாதிரி தெரியலை, கடிக்கிறா, அங்கே வாய் வச்சு விளாண்டே இருக்கா. போதும், நீ குடிக்கிறன்ட்டு சேட்டை பண்ணது. அப்படியே நீங்களாம் க்ளோஸ் பண்ணிட்டா வாயெல்லாம் தொடச்சி விட்டு அவளுக்கு விளையாட்டு காட்டிகிட்டு இருக்க. ஃபெலிக்ஸ் உங்களை கால் பண்ண சொன்னதே நீங்கள் மறந்துட்டீங்க. அவனுக்கு தாட்ஸ் எல்லாம் உங்கள் மேலே தான். குழந்த பிறந்ததுலேருந்து க்ளோஸாக இருந்திருக்க மாட்டவங்க கூட. இப்போ சாருக்கு அந்த தாட்ஸ் எல்லாம் வர. கடிக்கிறானா? ரொம்ப நாளாக நான் பேசாமல் இருக்கேனா? குழந்தைக்கு 1 வயசு ஆக போகுது, இன்னும் நான் அவகிட்ட சரியாக பேசுகிறது கூட கிடையாது. அப்படியே காலைல உங்களை பார்த்துருப்பான்ல, அதெல்லாம் ஞாபகம் வருது. நீங்கள் வெக்கப்பட்டு தலையை குனிஞ்சது, அதெல்லாம் நினைக்கும் போது அவனுக்கு சிரிப்பாகுது. அகெயின் உங்களுக்கு கால் பண்ண நீங்களாம் அட்டன் பண்ணி காதில் வைக்கிறீங்க. என்ன முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. நீங்கள் கால் பண்ண சொன்னதே நான் மறந்துட்டேன். என்ன ஃபைல் வேணும்? ஃபைலாக ஒன்று வேணா, கடிக்கிறான்னு சொன்னால வலிக்குதா? அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரியாகுது. திடீர்னு இந்த மாதிரிலாம் கேட்குறான்ட்டு. என்னங்க, என்ன கேட்டீங்க? நீ தானே சொன்ன கடிக்கிறான்ட்டு, அதான் வலிக்குதான்னு கேட்டேன். அப்படிலாம் எதுவும் இல்லைன்ட்டு அப்படியே கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக நீங்கள் இருக்கீங்க. அவனுக்கு அங்கே என்ன பேசுகிறதுனே தெரியலை. நான் கிளம்பி வரேன், ஹாஸ்பிட்டல் போகலாமா? இப்போவே வா. நீங்கள் ஈவினிங் தானே வரேன்னு சொன்னீங்க, ஈவினிங்கே போகலாங்க. ஓகே தானே நீ? நான் ஓகே தான். இவருக்கு என்னாச்சு? கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆகுது, இந்த மாதிரிலாம் கேட்டதே கிடையாது. திடீர்னுட்டு இவருக்கு என்னாச்சுன்ட்டு அப்படியே நீங்கள் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க
ஏங்க ஏதோ ஃபைல் கேட்டீங்கல்ல, எங்கே இருக்குது? ஃபைல்லாம் வேணாம், நான் லஞ்சுக்கு வீட்டுக்கு வரேன். ஏன்னா லஞ்சுக்கு வரீங்களா? ஆமாம், என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க, நான் சமைக்கவே இல்லை. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆ, ஆர்டர் பண்ணிக்கிறீங்களா? இவளுக்கு என்னதான் ஆச்சு இன்னைக்கு? அப்படியே உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல். இல்லைங்க, நான் ஏதாவது பண்ணிடுறேன். அப்படியே ஃபோனை கட் பண்ண, இவ்வளோ வேலை பெட்டிங்கில் இருக்குது, நான் வேறு வீட்டுக்கு வரேன்ட்டேன். காலேருந்து இவன் ஞாபகமாக வேறு இருக்குது. அப்படியே அவனை ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்படியே மதியம் ஆகுது. நீங்கள் வந்து பாப்பாவை தூங்க வச்சுட்டு அப்படியே நீங்களும் லஞ்செல்லாம் ரெடி பண்ணிவிட்டு டேபிளில் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறீங்க. கரெக்டாக கால் சவுண்டு. அப்படியே நீங்களும் எட்டி பார்க்குறீங்க. என்ன கரெக்டாக வந்துட்டாரு? என்னாச்சு இவருக்கு? நான் எத்தனையோ டைம் லஞ்சுக்கு வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடும் போதெல்லாம் வரமாட்டார். இன்றைக்கி என்கிட்ட பேசுகிறதும் சரியில்லை, நடந்துக்கிறதும் சரி கிடையாது. அப்படியே நீங்கள் பிளேட்லாம் எடுத்து வைக்க இவனும் உள்ளே வரான். வந்தவன் உங்கள் ஃபேஸை பார்ப்பான்னு பார்த்தான். உங்கள் கழுத்துக்கு கீழே தான் பார்க்குறான். நீங்கள் சாரீ கட்டியிருப்பீங்க, நல்ல மெரூன் கலரில் சாரீ கட்டியிருக்கீங்க. அதே கலர் சேம் ப்ளவுஸ், செம்மையாக இருக்குது அந்த கலர். உங்களுக்கு நல்ல இடுப்பாகவே இருக்குது. இடுப்பு வேற லைட்டாக தெரியுதா? அவன் கண்ணு இப்போ உங்கள் கண்ணை பார்த்தோ ஃபேஸ் பார்த்தோ இல்லைங்க, கழுத்துக்கு கீழே இடுப்புன்ட்டு அங்கேயும் மேயுது. நீங்கள் அதை கண்டுக்காமல் பிளேட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஃபெலிக்ஸை பார்க்குறீங்க. அவன் அப்படியே அங்கே இடுப்பையே பார்த்துட்டு இருக்கான். ஏங்க என்ன வேணும் உங்களுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ தான் அவனுக்கு ரியாலிட்டியே புரியுது. என்ன தான் புருஷனாக இருந்தாலும் யாராவது ஒருத்தர் நம்ம இடுப்பை பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக கை போய் அது சரி செய்யாது. நீங்களும் அப்படியே இடுப்பை கவர் பண்ணிக்கிறீங்க. புருஷன் தானே, பார்த்தா தான் என்னவா, உடனே மூடிக்கணும். ஏங்க சாப்பிட வாங்க, ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். அப்படியே அவனும் ஃப்ரெஷ்ஷாக போயிடுறான். இவரு யதார்த்தமாக அங்கே பார்த்தாரா இல்லை வேணுக்குன்னு பார்த்தாரா? 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது மனுஷனுக்கு என்கிட்ட வரணுன்ட்டு எண்ணமே இல்லை. என்னவோ இன்றைக்கி இப்படிலாம் பார்க்குறாரு. இல்லை எனக்கு தான் தப்பாக தெரியுது அவர் பார்க்குறதெல்லான்ட்டு. அப்படியே நீங்கள் கிளம்பிட்டே இருக்க மேலே போன ஃபெலிக்ஸ் நேராக பாப்பா கிட்டே போயிட்டு அவள் பல்ல பார்க்குறான். கையை வச்சு வேற செக் பண்ணுறான். இவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது, கண்டிப்பாக வலிச்சிருவோம்ல. ஹாஸ்பிட்டலுக்கு போயே ஆகணுன்ட்டு பாப்பா ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு இவனும் ரெடி ஆகிட்டு கீழே வரான். நீங்களும் அவனுக்கு ஃபுட் சர்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்களும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அயன், என்னங்க என்ன வேணும்? ஒன்றும் வேணாம். காயமாக இருக்கா? அப்படியே உங்களுக்கு போல ஏறிடுது. என்ன கேட்டீங்க? காயமா? எதுக்கு? எங்க? பாப்பா கடிக்கிறான்னு சொன்னால, அதான். காயமாக இருக்கா? இந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சு? சாப்பிடும் போதெல்லாம் அதே பற்றி கேட்டுட்டு இருக்கா. ஐயோ கடவுளே. அப்படியே நீங்கள் அவனை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஷையாக ஆகுது. அது காயெல்லாம் பெருசாக இல்லை. ஆயில்மெண்ட் வேணுமா? ஆயில்மெண்ட்டா? இல்லைங்க வேணாம், அவளுக்கு நான் ஃபீட் பண்ணோம். ஆயில்மெண்ட்லாம் வேணாம். அவனும் அப்படியே தலையை மட்டும் ஆட்டிகிட்டு உட்காந்து சாப்பிட்றான். இதுக்கு மேலே அவங்களால எங்கே சாப்பிட முடியும்? அப்படியே டக்கு டக்குன்னு சாப்பிட்டுட்டு அவன் முன்னாடி நிற்கக்கூடாதுன்னு நீங்களும் கிச்சன் போயிட்டீங்க. கல்யாணம் ஆகி 1.5 வருஷத்தில் உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் பேசுனதே கிடையாது. இன்றைக்கி அதுவே அதிசயமாக இருக்குது. ஒரு மாதிரியாக இருக்கும் உங்களுக்கு. இவரையே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னு அதையே யோசிச்சுட்டு இருக்க பின்னாடி வந்து நிற்கிறான். என்ன வேணும்? தள்ளிப்போ, கை கழுவணும்ல. அப்படியே நீங்களும் தள்ளி போய் நின்றுக்கிறீங்க. அவனை கை கழுவிட்டு போய் சோஃபாவில் உட்காந்துக்கிறான். ஆஃபீஸ் போவான்னு பார்த்தா போல இருக்குது. கேஷுவல் ட்ரெஸ்ஸில் வந்து உட்காந்துட்டு லேப்டாப்பை மடியில் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். என்னடா நடக்குது இங்கேங்கிற மாதிரி அப்படியே நீங்கள் அவனையே பார்த்துருக்கீங்க. சண்டே கூட லீவ் போட மாட்டார். என்னாச்சு? எங்கேயாவது இடிச்சுக்கிட்டாரா என்ன? இப்போ பாப்பா அழுகிற சவுண்ட் கேட்டு நீங்களும் மேலே போய் அவளை தூக்கிட்டு வந்து அவளுக்கு ஃபுட் ஃபீட் பண்ணுறீங்க. அவள் சாப்பிடவே மாட்டேங்கிறா. அவங்க மேலே கை வச்சுக்கிட்டு பால் தான் கேட்டுருக்கா. இல்லை அதெல்லாம் கிடையாது, நீ இதை தான் சாப்பிட்ணுன்ட்டு அவளுக்கு எவ்வளோ நீங்கள் ஃபீட் பண்ணால் முடியவே முடியலை. அவங்க கையை வச்சுக்கிட்டு சாப்பிடவே மாட்டேங்கிறா. இதை அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே இருக்கா ஃபெலிக்ஸ். என்ன பண்ணுறீங்க 2 பேரும்? அது ஒன்றும் இல்லைங்க, சாப்பிடவே மாட்டேங்கிறா. ஃபுல் டைமாக பால் கேட்டே இருக்கா. அவளை என்கிட்ட கொடு, நான் ஃபீட் பண்ணுறேன். இவருக்கு கண்டிப்பாக ஏதோ ஆயிடுச்சு. அப்படியே நீங்கள் ஃபெலிக்ஸை பார்க்குறீங்க. இங்கே நீங்கள் ஓகே தானே? எனக்கு என்ன? இல்லை எங்கேயாவது அடிபட்டுருச்சா என்ன? அப்படியே அவன் முறைக்கிறான். இல்லைங்க, காலையிலேருந்து நீங்கள் சரியில்லாத மாதிரி இருக்குது, அதான் கேட்குறேன். எங்கேயாவது அடிபட்டுருச்சா என்னன்ட்டு அகெயின் நீங்கள் அவன் மண்டே சர்ச் பண்ணுறீங்க. அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. நான் நல்லா தான் இருக்கேன், அவளை என்கிட்ட கொடு. அப்படியே நீங்களும் பாப்பா அவன்கிட்ட கொடுக்க இப்போ வெளியில் வச்சு அவன் தான் ஃபுட் ஃபீட் பண்ணிட்டு இருக்கான். இது என்னடா 8வது அதிசயங்கிற மாதிரி அப்படியே நீங்கள்
அதோட 2 பேரையும் பார்த்துருக்கீங்க. ஐயோ! எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது. ஃபெலிக்ஸ்க்கு என்னதான் ஆச்சு? இந்த மாதிரிலாம் எங்ககிட்ட நடந்துக்கிட்டதே கிடையாது. ஒரு நாள் கூட குழந்தை கொஞ்சிறதோட சரி, தூக்கிலாம் வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டானே. அவனை தான் செக் பண்ணுன்ட்டு அப்படியே அவனையே பார்த்துருக்க, அவனை திரும்பி பார்க்குறான். நீங்கள் ரொம்ப டீப் திங்கிங்கில் இருக்கீங்க உட்காந்துக்கிட்டு. அப்படியே உங்களையே பார்த்து சிரிக்கிறான். ஒரு குழந்தைக்கு அம்மா மாதிரியா இருக்கா? ஃபர்ஸ்ட் நைட்டில் பார்த்தா மாதிரியே இருக்கா. நான் தான் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டு வேலைன்னு ஓடிட்டு இருக்கேன். இவன் இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு உங்களை பார்க்க இன்னும் பாப்பா அழுகுறா. இப்போ அப்படியே அவளுக்கும் ஃபீட் பண்ணிட்டு உங்ககிட்ட கொடுக்குறான். ஓகே தானே நீ? நான் நல்லா தாங்க இருக்கேன். அப்படியே நீங்களும் பாப்பா வாங்கிட்டு போயிடுறீங்க. ஸோ அப்படியே ஈவினிங் ஆகுது. நீங்கள் பாப்பா ஃபெலிக்ஸுன்ட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் தான் போகிறீங்க. இப்போ டாக்டர் கேபினுக்கும் போயிட்டீங்க. இவனும் கூடயே வரான். இவ்வளோ நாள் கூடலாம் வந்தது கிடையாது, வெளியிலே தான் உட்காந்துட்டு இருப்பான். ஏங்க நீங்கள் வெளில வெயிட் பண்ணுங்க, நான் காட்டிட்டு வந்துடுறேன். ஏன் நான் வந்தேன்ன? ஒன்றும் இல்லை. எப்போ நீங்கள் வெளியில் தானே வெயிட் பண்ணுவீங்க, அதான் சொன்னேன். சரி உள்ளவா. அப்படியே நீங்கள் 3 பேரும் உள்ளே போகிறீங்க. நீங்கள் ஃபெலிக்ஸே பார்த்து எடுக்க பாப்பா வெயிட் செக் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி டாக்டர்கிட்ட பேசுகிறதுன்னு தெரியாமல் இருக்கீங்க. ஏன்னா பக்கத்தில் ஃபெலிக்ஸோட உட்காந்துட்டு இருக்கானா, என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுனே தெரியலை. ஃபெலிக்ஸ் அப்படியே அவங்க தொடையில் கை வைக்கிறான். டக்குன்னு நீங்கள் அவனை டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. ஏன் என்னங்க சொல்ல? என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்னா அவள் கடிகிறாள்ல, அவன் காயமாகுதுல்ல, சொல்லு. அப்படி நீங்கள் அவனை கர்ல் பண்ணிட்டு பார்க்குறீங்க. என்னை பார்க்குற சொல்லு. அது நீங்கள் வெளில போங்களேன், நான் பேசிட்டு வரேன். இப்போ நான் இருக்கிறதுனால உனக்கு என்ன பிரச்சனை? அப்படியே நீங்கள் ஹெட் ஆன் பண்ணிக்கிறீங்க. அவனுக்கு புரியுது நீங்கள் ஷை ஆகுறீங்கன்ட்டு. டாக்டர், அவள் பால் குடிக்கும் போது ரொம்ப கடிச்சு வைக்கிறா, ஆயில்மெண்ட் ஏதாவது கொடுங்கன்ட்டு டாக்டர்கிட்ட இவன் ஓப்பனாக கேட்க உங்களுக்கு இன்னும் ஷை ஆகுது. அந்த டாக்டர் அப்படியே உங்களை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. என்ன ரொம்ப காயமாக இருக்கா? அது அப்படியே நீங்கள் ஃபெலிக்ஸையும் டாக்டரையும் மாற்றி பார்க்குறீங்க. ஒன்றதான் கேட்குறாங்க, சொல்லு. ஆமான்ட்டு மண்டே மட்டும் ஆட்றீங்க. இப்போ உங்களுக்கு ஆயின்மெண்ட்லாம் எழுதி கொடுத்துட்டு நைட்டு மட்டும் அப்ளை பண்ண சொல்லி பாப்பாவுக்கு கொஞ்சம் பால் கொடுக்குறத நிப்பாட்டி சொல்லி ஃபுட்டெல்லாம் சேர்த்துக்க சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு இப்போ பாப்பாவை தூக்கிட்டு வரான். நீங்கள் அவனை ஃபீஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. இருந்தாலும் இதுவும் நல்லா இருக்குது. எப்பொழுதுமே ஓவர் கேர்லாம் பண்ணிக்க மாட்டான். அவன் ஒர்க்குன்னே போயிடுவான். அவங்கக்கிட்ட சகஜமாக கூட பேச மாட்டான். நீங்களே இவங்ககிட்ட இதெல்லாம் எதிர்பார்த்து சலிச்சு போயிட்டீங்க. குழந்த பிறந்ததுலேருந்து அதுக்கப்புறம் டைமே இல்லை அவங்ககிட்ட நீங்களும் பேசுகிறதுக்கு. அவளே பார்த்துட்டு உங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். திடீர்னு நீ இந்த மாதிரி மாறினதும் பிடிச்சிருக்கு தான், இருந்தாலும் குழப்பமாக இருக்குது. ஸோ அப்படியே நீங்களும் போய் காரில் உட்காடுறீங்க. அவனும் ப்ரிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற எல்லா மருந்தையும் வாங்கிட்டு வரான். ஸோ அப்படியே சைலண்ட்டாகவே அந்த ட்ரைவ் ஆகுது. நைட்டும் வீட்டுக்கும் வந்துட்டீங்க. அவள் தூங்குறதுக்கு கண்டிப்பாக பால் வேணும்ல, கொடுத்தா தானே அவளும் தூங்குவா. பெட்லேயே உட்காந்துட்டு இருக்கா லேப்டாப்பை நோண்டிக்கிட்டு. நீங்களும் அவளை சமாதானப்படுத்துறதுக்கு எவ்வளவோ செய்கிறீங்க. அவள் ரொம்ப கத்திட்டு இருக்கா. இதுக்கு மேலே முடியாதுன்ட்டு டவல் போட்டு நீங்களும் அவளுக்கு ஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. கடிக்கிறாள். அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் வர ஒரு மாதிரியாக போகுது. ஃபெலிக்ஸ் அதை நோட் பண்ணிட்டே இருக்கா. ஒரு லெவலுக்கு மேலே உங்களால் முடியலை. டக்குன்னு பாப்பா பட்டெக்ஸ்லேயே ஒன்று வச்சு கடிக்காமல் குடியேண்டி, ஏண்டி கடிச்சிட்டு இருக்கேன்ட்டு நீங்களாம் கத்த. இந்த சைடு கூடா, எதுக்கு ஒரே சைடு கொடுக்குற? அப்படியே உங்களுக்கு இன்னொரு மாதிரி ஷை ஆகுது. அவரும் உங்களே பார்த்து இருக்கானா. நீங்கள் அப்படியே ஹெட் டவுன் பண்ணிக்கிறீங்க. ஒன்று தான் ஏன் இந்த சைடு தான் கடிக்கிறாள்ல, அந்த சைடு மாற்றி கொடு. அது அங்கேயும் கடிச்சு வச்சிருக்கா, அதுவும் வலிக்குது. சரி அவளை என்கிட்ட கொடு. இப்போ ஸ்டாப் பண்ணால் அழுக ஆரம்பிச்சிருவா. நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் ஒர்க்கு பாருங்க. அவளை என்கிட்ட கொடு, நான் தூங்க வைக்கிறேன். நீங்கள் பாப்பா ஃபெலிக்ஸ்கிட்ட கொடுக்குறீங்க. அவன் டெரஸ்க்கு தூக்கிட்டு போயிட்டு அவளை எப்படியும் தோல் மேலே படுக்க போட்டுடுறான். அப்படியே நீங்களும் ஏஞ்சி போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு நைட்டி மட்டும் போட்டு வரீங்க. இல்லை எதுவுமே இல்லை, அதான் கடிச்சு வலிக்குதே, என்னதான் போட முடியும். ஸோ அப்படியே நைட்டி மட்டும் போட்டு வரீங்க. அப்படியே கொஞ்ச நேரம் போகுது. நீங்கள் பெட்டெல்லாம் சரி பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க. இப்போ ஃபெலிக்ஸும் பாப்பாவை தூங்க வச்சுட்டு அப்படியே லாஸ்ட்டில் போடுறான். எப்போ உங்கள் 2 பேருக்கும் நடுவில் தான் பாப்பா படுத்துட்டு இருப்பா. அவளே எங்கே லாஸ்ட்டில் போடுறீங்க? நடுவில் போடலாம்ல. இதுக்கு மேலே அவள் அங்கேயே படுக்கட்டும். ஆனால் கீழே விழுந்துட்டானா? அதெல்லாம் விழமாட்டா, தலைகாணி வச்சிருக்கேன்ல. சரிங்க வா. நான் வரணுமா? ஆமாம் கிட்டவா. அப்படியே நீங்களும் அவன் கிட்ட போய் நிற்கிறீங்க. அப்படியே உங்கள் மேலே தான் அவன் ஓப்பன் பண்ணுறான். ஏங்க என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறேன்னா ஆயில்மெண்ட் போடணும்ல. ஆயில்மெண்ட்டா? அதை நானே போடுறேனே, என்கிட்ட கொடுங்க, அதை நானே போட்டுக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், காட்டு, நான் போடுறேன். ஐயோ வேணாங்க, நானே போடுறேன். அப்படியே உங்களை முறைக்கிறான். அவன் புருஷன் தானே, அங்கே எதோ நான் பார்த்ததே இல்லாத மாதிரி பண்ணுறேன்.
காட்டு, நான் போடுறேன். இல்லை, நான் அப்படி சொல்லலை, நானே போடுறேன். உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், நீங்கள் போங்க, நானே போட்டுக்கிறேன்ட்டு அவன் கையிலேருந்து ஆயில்மெண்ட்டை கொடுங்க. அவன் கொடுக்கவே இல்லை. தப்புன்னு உங்களை உட்கார வச்சுட்டு அவன் தான் போட ஆரம்பிக்கிறான். கண்ணெல்லாம் மூடிக்கிறீங்க. அப்படியே ஆயில்மெண்ட் எடுத்து அங்கே அப்ளை பண்ணுறான். ஏண்டி இவ்வளோ காயமாக இருக்குது? அப்படியே உங்களுக்கு கூசுது, அப்படியே நெளிஞ்சிட்டே உட்காந்துருக்கீங்க. ஒன்று தான் கேட்குறேன், இந்த அளவுக்கு காயமாக இருக்குது? ஃபஸ்ட்டே சொன்னா என்ன? அது ஒன்றும் இல்லை, ஆடிடும். நீங்கள் கையிடுங்க போதும். எனக்கு அழியுதா? வலிச்சா கூட பரவாயில்ல, இவன் என்னென்னமோ பண்ணுறானேன்ட்டு அப்படியே நீங்கள் ஃபெலிக்ஸ் ஒரு மாதிரி பார்க்க அவனும் அப்படியே உங்களே பார்க்குறான். அப்படியே உங்களுக்கு செம்ம கல்ப்பாகுது. அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே உங்கள் கிட்ட வந்துட்டு உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணுற மாதிரி வரான். இங்கே உங்கள் ஷர்ட்டில் ஒட்டிக்க போகுது, கொஞ்சம் தள்ளி போங்கன்ட்டு அவனை தள்ளி விட்டுறீங்க. அவனும் டக்குன்னு தள்ளி போயிடுறான். கோமாடுகளா? கொஞ்ச நாளாகவே நான் அவகிட்ட சரியாக பேசுகிறதில்ல, கோமாக தான் இருக்கான்னு நினைக்கிறேன். அப்படியே அவனும் உங்களை பார்க்குறான். நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ண போகிறீங்க. ஏய், இப்போ எதுக்கு க்ளோஸ் பண்ணுற? எதுக்கு க்ளோஸ் பண்ணனா? இப்படியேவா இருக்க முடியும்? நீ நான் தானே இருக்கோம். அப்படியே இரு, அப்புறம் கிளாத்லலாம் ஒட்டிக்கும். அப்படியே படு. என்ன சொன்னீங்க? அப்படியே தூங்குன்னு. சரிதான். அப்படியே நீங்களும் திரும்பி படுத்துக்க. அவன் என்னவோ அங்கேயே உங்கள் கழுத்துக்கிலேயே பார்க்குறான். அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. எப்படியே நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க பார்க்குறீங்க. அவன் வேற பார்த்துக்கிட்டே இருக்கானா, திட்டுவானோன்ட்டு அப்படியே திரும்பி படுத்துக்கிறீங்க. இதுக்கு மேலே அவனால் அங்கே உட்கார முடியலை. லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க பக்கத்தில் வந்து படுத்துக்கிட்டு அவங்க இடுப்பில் கை வச்சு கிட்டே இழுத்துக்கிறான். கோமாடி, நீங்கள் திரும்பவே இல்லை. என்ன கேட்குறீங்க? எதுக்கு கோவம்? தெரியுது கோவமாக இருக்குன்ட்டு. சாரி, நானும் கொஞ்ச நாளாக வடக்குலேயே இருந்துட்டேன். உன்னையும் குழந்தையும் சரியாக பார்க்கலன்னு எனக்கு தெரியுது. அப்படியே நீங்கள் டேர்ன் பண்ணி படுத்துக்கிறீங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு நினச்சேன். பிடிக்காம தான் பிள்ளை பெற்றுருவேனா? அது அப்படி இல்லை. அப்படியே நீங்கள் அவங்க கண்ணையே பார்க்குறீங்க. நான் அப்படி சொல்லலை. எப்படியும் சொல்ல தேவையில்ல, எனக்கு புரியுது. திடீர்னு உனக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு இந்த லவ் மேலாம் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. லவ் பண்ணவும் தெரியாது. மாறிக்கிறேன், உன்னையும் குழந்தையும் நல்லா பார்த்துக்கிறேன். அப்படியே நீங்கள் சிரிக்க டக்குன்னு உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணுறான். அவனை தள்ளுறீங்க. நீங்கள் எங்கே தள்ளி போங்க, உங்கள் ஷர்ட் மேலாம் ஒட்டிக்க போகுது. அப்படியே அவன் இன்னும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே உங்கள் மேலே வரான். நல்லா அந்த கிஸ் டீப்பாக போயிட்டு இருக்கு. பார்க்குறதுக்கு ஒல்லியாக இருந்தாலும் செம்ம வெயிட்டாக இருக்கான். நீங்கள் அப்படியே அவனை தள்ளி விட்டுறீங்க. மூச்சு வேற விட முடியலையா? ஏங்க எனக்கு வலிக்குதுங்கிற நீங்கள் என் மேலே வந்து படுத்துக்கிட்டு நாங்கள் படுங்க, நான் தூங்குறேன்ட்டு அப்படியே திரும்பிக்கிறீங்க. ஏய், என்ன தூங்க போகிற? இனி எனக்கு வேணும். வேணும்னா என்ன வேணும்? ஏதான் வேணும்? ஏங்க விளையாடாதீங்க, பேசாமல் படுங்க. விளையாடாதீங்களா? ஏய், சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு நீ வேணும். ரொம்ப நாளாச்சு, கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. ஆனால் என்னாலே முடியாது. என்னை பார்க்குறீங்கல்ல? அப்படியே அவனை பார்க்குறான். என்ன செய்கிறது, 2 சைடும் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டம் தானே. அதை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே டைட்டாக அவங்கள ஹக் பண்ணிக்கிறான். குழந்த பாவங்க ஒரு ஓரமாக தூங்குது. இப்படியே 1 வாரம் ஆகுது. அவன் கொஞ்சம் கொஞ்சம் மாறின மாதிரி ஆகுது. உங்கள் 2 பேருக்கூடயும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்கான். அப்பப்போ அங்கங்கே கை வச்சு ஆயின்மெண்ட் தடவுறன்ட்டு ஒரு குட்டி குட்டி ரொமான்ஸ் இதே மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு நைட் டைம் தான். பாப்பா நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஃபெலிக்ஸ் வாரா. நீங்கள் வந்து சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க. பிளாக் கலர் சாரீ கட்டியிருக்கீங்க, அவ்வளோ அழகாக இருக்கு. வந்தவனுக்கு கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. அப்படியே உங்களை கிச்சன்லேயே லாக் பண்ணிட்டு செம்மையே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். போனாங்க, நகடுங்க, வந்து தான் ஆரம்பிச்சிட்டீங்க. மேலே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்கன்னு தள்ளுறீங்க. அதெல்லாம் டைம் இல்லை. சரி, அங்கே காயம் நல்லாயிடுச்சு தானே? அதெல்லாம் பரவாயில்ல, இப்போதைக்கு அந்த மாதிரி இல்லை. அவளும் பால் குடிக்கிறத கொஞ்சம் நிப்பாட்டிட்டால, சாப்பிட்றா, அதிகமாக கேட்டு சண்டை பண்ணுறதில்ல. அப்படியே அவன் அங்கே பார்க்குறான். என்ன பார்க்குறீங்க? அவளுக்கு தான் கொடுக்குறது இல்லைல்ல, எனக்கு வேணும். ஏன்னா அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரியாகுது. ஐஸ் எல்லாம் நல்லா வைல்ட் ஆகுது. என்ன கேட்டீங்க? அவள் ஸ்டாப் பண்ணிட்டால, எனக்கு கொடு. என்னங்க விளையாடுறீங்களா? அவளுக்கே நான் மறக்கடிச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி? இந்த மாதிரிலாம் என்கிட்ட கேட்காதீங்கன்ட்டு நகரீங்க. அவங்க கையை பிடிச்சி லாக் பண்ணிவிட்டு எனக்கு வேணும்னு. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? அதெல்லாம் முடியாது. ஏன் முடியாது? எனக்கு வேணும். கடியலாம் மாட்டேன்டி, கொண்டாடந்தான். இங்கே பாருங்க, அந்த மாதிரிலாம் கேட்காதீங்க. நான்லாம் தரமாட்டேன். நீங்கள் என் கையை விடுங்கன்ட்டு அப்படியே நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. இடுப்போட பிடிச்சி கிட்ட இழுத்து அப்படியே உங்கள் நெக்கிட்ட வரா. அவனோட ஃபேஸ் வச்சு ரப் பண்ணிகிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஒரு செயின்
அது பல்லால் நடடிக்கிட்டே அப்படியே கொஞ்சம் கீழே இறங்குறான். அவங்க கழுத்துக்கு கீழே அப்படியே கிஸ் பண்ணிட்டே அவங்களுக்கு என்னென்னமோ பண்ணுறான். அவன் கை அவங்க மேலே ஃபுல்லாக ப்ளே ஆகிட்டே இருக்கு. சாரியை பார்த்தா கீழே கிடக்குது. எங்கே போதும் கிச்சனில் நிற்கிறோம், நிப்பாட்டுங்கன்ட்டு அவன் காதுகிட்ட போய் சொல்கிறீங்க. அப்படியே அவங்க சீக்கை டைட் பண்ணிட்டு அவங்க லிப்பில் செம்மையே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. நீங்களும் அப்படியே பேக் கிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரம் மாற்றி மாற்றி அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே, சரி எனக்கு வேணும். இல்லை நான் தரமாட்டேன். வேணும்டி, எனக்கு கண்டிப்பாக வேணும். அவங்ககிட்ட நான் பெர்மிஷனை கேட்கலையே, எனக்கு வேணும்னு தான் சொன்னேன். இல்லை ஃபெலிக்ஸ், நீங்கள் இந்த மாதிரி கேட்காதீங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு, நான் தரமாட்டேன். அது சரி, வெக்கமாக இருக்கு. இல்லையே வெக்கமாலாம் இல்லை. அப்புறம் என்ன காட்டு, நான் குடிக்கணும். சத்தியமாடி குடிக்கலாம் மாட்டேன், கொஞ்ச நேரம் தான். ஆஹா நான் தரமாட்டேன். அப்படியே உங்கள் கையை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு வால்லேயே செம்மையாக லாக் பண்ண மாதிரி லாக் பண்ணுறா. வேணாங்க, இங்கே பாருங்க, இனிமேலாம் பண்ணாதீங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அதே தான் நானும் சொல்கிறேன், என்னவோ ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இந்த ஸ்மெல்லு எனக்கு வேணும்டி, கொஞ்ச பேசாமல். அப்படியே அவனை அங்கே வாய் வைக்கிறான். செம்மையாக உங்களுக்கு கூசுது. டங்கு வச்சு அங்கே லைட்டாக லிக் பண்ணிக்கிட்டே இப்போ குடிக்கவும் ஆரம்பிக்கிறான். கண்ணை இழுக்க மூடிக்கிறீங்க. ஒரு கையால் அவங்க கையை லாக் பண்ணிட்டு ஒரு கையால் அங்கே பிடிச்சிக்கிட்டு செம்மையாக குடிக்கிறான். அவன் பண்ணுறது உங்களுக்கு நல்லா ப்ளஷர் பண்ணுற மாதிரி இருக்கு. நீங்களும் அப்படியே உங்கள் கையை ரிலீஸ் பண்ணிட்டு டக்குன்னு தள்ளி விட்டுட்டு மேலே ஓட்டமாக ஓடிடுறீங்க. அப்படியே அவனும் சிரிச்சுக்கிட்டே, ஏன் போவாத, நெல்லுடி, எனக்கு கண்டிப்பாக வேணும், நில்லுன்ன. நீங்கள் மேலே போயிட்டு ரூம் டோரே க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த மனுஷனுக்கு இப்போ என்ன தான் ஆச்சு, எனக்கே ஒரு மாதிரி ஆகுது. இப்படி பண்ணுறதெல்லாம் சரியே கிடையாது. முன்னெல்லாம் கிட்ட வரல, என்னை பிடிக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ இவரை பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு தான் கொஞ்ச நேரம் நார்மலாக இருக்க முடியலை. அப்படியே டோரை வந்து நாக் பண்ண தொடக்கவே இல்லை. கதை தொடடி. நான் தொடக்க மாட்டேன். தொடர்ந்த இப்போ என்ன தாங்க உங்களுக்கு பிரச்சனை? எனக்கு வேணும். இப்போ நீ தொடக்கலைன்னா கண்டிப்பாக உடைச்சிடுவேன். அப்படி நீங்களும் தொடர்ந்து விட்டுறீங்க. இப்போ எதுடி மேலே வந்த? என்னால் முடியாது, நான் தொட மாட்டேன். உங்ககிட்ட தான் நான் பெர்மிஷனே கேட்கலையே. அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு உங்களை தூக்கி பெட்லேயே தொப்புன்னு போட்டு உங்கள் மேலே வரான். கொஞ்ச நேரத்தில் அப்படியே அவன் எதுவுமே இல்லாமல் உங்கள் மேலே இருக்கான். கேயும் போதே கொடுத்துருந்தா அழகா அதை மட்டும் குடிச்சிட்டு நான் என் வேலையை பார்த்துருப்பேனா? இப்போ எனக்கு நீ ஃபுல்லாக வேணும்ன்ட்டு அப்படியே செம்மையாக கிஸ் பண்ணிட்டு இருக்கா அவங்க லிப்பில். பொறுக்கி நான் எதிர்பார்க்குற நேரம்லாம் கிட்ட வரல. இப்போ பாரு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்ட்டு. அப்படியே நீங்களும் இந்த மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு கிஸ் பேக் பண்ணுறீங்க. அப்படியே அவன் ஸ்ட்ரா பண்ணிட்டு அவங்கள பார்க்குறான். வேணாண்ணா, இப்போ என்னடி நீ ஒளிஞ்சு இழுக்கிற? நான் சும்மா தான் இருந்தேன், நீங்கள் தான் தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ண வச்சது. இப்போ வேணுமா வேணாவா? ஒன்றை வேணான்னு சொல்லுவானா? அப்படியே அவன் செம்மையே கிஸ் பண்ணிட்டே உங்களோட ஜாலைன் நெக்கிட்டெல்லாம் வர செம்மையாக ஹிக்கீஸ் கொடுக்குறான். அப்படியே நீங்கள் ஹேண்டால் அவனோட ஹேரை ரெஃபில் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போ அவனோட பாயிண்ட்டுக்கு வந்துட்டான். எங்க ரொம்ப வலிக்குதுங்க, நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. கடிக்க மாட்டேன்டி. கடிக்க மாட்டாரா? கடிச்சிட்டு தான் இருக்கீங்க. நீங்கள் நகருங்க. அதனால பேசாமல் இருக்க மாட்டியாடி? வாயை தோணுனாலே தோணதானான்ட்டு. ஆமாம், இவளுக்கு இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் என் ஞாபகம் வந்தது. அதான் சொல்கிறேன்ல, ஒருக்கா இருந்தேன்டி. நீ வேற குழந்தை பெற்றிருந்த. அந்த நேரம் உன்னை போட்டு ஏதாவது பண்ணி அதனால தான் ஒரு நாள் ஃப்ரீயாக விட்டேன். இது மேலே நீ ஃப்ரீயாகவே எடுக்க முடியாதுன்ட்டு நல்லா கை வச்சு அழுத்துறான். ஃபெலிக்ஸ் வலிக்குதுறான், கையெடுன்ட்டு. நீங்களும் அவன் கையை தட்டி விட அப்படியே இப்போ கொஞ்ச நேரம் குடிக்கிறான். மாற்றி குடிக்கிறான். 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. நல்லா உங்களுக்கு ஒரு மாதிரி போதை ஏறுற மாதிரி சொல்லன்னு ஏறுது அவன் பண்ணுறதெல்லாம். நீங்களும் அப்படியே அவனோட பேக்கில் செம்மையாக ரெப் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியே கொஞ்ச நேரம் போக 2 சைடும் மாற்றி குடிச்சு முடிச்சுட்டு இப்போ கீழே வரான். ஏய் வலியுமாடி? தெரியலையே, வலிக்குமான்ட்டு. ஆனால் நீங்கள் பொறுமையாக பண்ணுங்க. ஏய் பொறுமையாக பண்ணுறதா? இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. வலிச்சாலும் சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? 1 வாரமாக கண்ட்ரோல் பண்ணிட்டுடுங்க. ஸ்லோவாலாம் பண்ண முடியாது. ஆனால் எனக்கு வலிக்குமே. ஒரு நேரம் தான், அது எவ்வளோ சரியாயிடும். ஸோ அப்படியே அவனும் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸ்டார்டிங்கில் பெயினாக தான் இருக்குது. நீங்களும் அவனை தள்ளி விட அவங்க இடுப்பில் கை வச்சு நல்லா பிடிச்சிக்கிட்டு செம்மையாக பண்ணிகிட்டு இருக்கா. 1/2 அன் ஹவருக்கு மேலே போயிட்டே இருக்கு. சுத்தமாக முடியல. அவனை பார்த்தா ஸ்டாப் பண்ணுற மாதிரி இல்லை, கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கான். எங்கே போதுங்க, ரொம்ப வலிக்குது, ரொம்ப வலிக்குதுங்க. அவரை கத்துறா பாருங்க.
என்னை விடுங்க, கொண்டாடண்டி, முடிய போகுது, அப்படியே இருந்துட்டு அப்படியே நல்லா பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஆஃப்டர் டைம் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் முடிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் தான் வழியில் அப்படியே நகர்றீங்க. ஏய் இடுடி, தொடச்சி விடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், வலிக்குது வலிக்குதுன்னா விட்டீங்களா என்ன? இது தானே இருந்தேன். ஆ, நான் இதை சொல்ல, என்ன விட்டீங்களான்னு கேட்டேன். சரி நீ இரு, நான் போய் அவளை தூக்கிட்டு வரேன். ஃபெலிக்ஸ், ஏன் நீங்கள் திடீர்னு இந்த மாதிரி மாறிட்டீங்க? என்னம்மா என்ன? அப்படியே பேசிக்கிட்டு அவன் டவல் கட்டிட்டு இருக்கான். இவ்வளோ நாள் இல்லாத அக்கறை திடீர்னு எப்படி? ஒரு வாரமா சார் பண்ணுறதெல்லாம் புதுசாக இருக்கு. அப்படியே அவன் பெண்ட் பண்ணி அவங்க காதுகிட்ட வந்து கையங்க வச்சு அழுத்துறான். உனக்காகலாம் இல்லை, தோ இதுக்காக தான். அதான் தெரியுதே எதுக்காகன்ட்டு. அப்படியே அவங்க ஃபேஸ் ஒரு மாதிரி ஆக அவங்க ஃபோஹிலில் வந்து கிஸ் பண்ணிட்டு, சாரி புரியுது எனக்கு, இதுக்கு மேலே மாறிக்கிறேன். மாறன்னா? ஆ, டெய்லி பால் குடியாம இதை குடிய மாறிக்கிறேன். போனா பொறுக்கி. அப்படியே அவன் சிரிச்சிட்டு கையங்க வச்சு அழுத்துறான். போதுங்க வலிக்குது. அவ கத்துறா பாருங்க, போய் பாருங்கன்னு சொல்ல அவனை பாப்பா பார்க்க போயிடுறான். நீங்க எந்திரிக்க முடியாம எந்திரிக்கிறீங்க, செம்ம வலி, தைசு இடுப்பெல்லாம். ரொம்ப நாள் கழிச்சு 2 பேரும் க்ளோஸா இருக்கீங்களா? அது வேற உங்க கழுத்துக்கு கீழே ஒரு வலியா ஆக்கிட்டான். அப்படி சகப்பா இருக்கு. அவளாவது கடிச்சுதா வச்சா, இவன் மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் குடிச்சிட்டான். இப்ப அவ கேட்டா என்ன பண்றது? கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் குடிச்சிட்டான். அப்படியே நீங்களே ஏஞ்சி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரீங்க. குழந்தையும் தூங்க வச்சுட்டா. இங்க தூங்கிட்டாளா? ஆ, தூங்கிதா. அவ பால் குடிக்காம தூங்க மாட்டாளே, எப்படி தூங்குனா? அதுவா, அப்படியே ஃபீடிங் பாட்டில் எடுத்துட்டு வந்து காட்டுறா. என்னங்க இது? இது எதுக்கு வாங்குனீங்க? அவளுக்கு இதுக்கு மேலே இது எனக்கு தான். அது போதண்டி, அவ குடிச்சதெல்லாம் போதும். ஏன்னா உங்களுக்கு மட்டுமா? ஆமாண்டி, இது மேலே எனக்கு மட்டும் தான் இது. அது சரின்ட்டு அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி சிரிப்பாகுது. ஸோ அப்படின்னா 3 பேரும் தூங்குறீங்க. இப்படியே தான் ஃபெலிக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள நல்லா பார்த்துக்கிறான். அண்டர்ஸ்டாண்டிங்கும் வந்துடுச்சு உங்கள் 2 பேருக்குள்ள. அப்பப்போ இல்லை, ரொம்ப கேட்டு தொலை பண்ணுறான். இவ்வளவு பரவாயில்ல போல இருக்கு. இவன் காலையில் நைட்டுன்ட்டு ஒரு வழியாக ஆக்கிடுறான். நீங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் காயமாக ஆக்கி வச்சுட்டு ஆயில்மெண்ட் வேறு போட்டுடுறான். இப்படியே உங்கள் லைஃப் நல்லா ஜாலியாக ரொமான்டிக்காகவே ஆஃப்டரில் லீட் ஆகுது. இதோட இந்த குட்டி ஷார்ட்டை நான் என் பண்ணுறதா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நியூவாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கடா. பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. அதையும் நான் சொல்லிட்டேன். டாட்டா, பை பாய்.